ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி லட்டு, கேழ்வரகு லட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி, அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, சரிங்களா? கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் ராகி மாவை வந்து இந்த மாதிரி எலுப்பு சட்டி டீப் பேனில் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது எப்போ வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லைட்டாக கலர் மாறும். அதே சமயம் வந்து ஒரு நட்டி அரோமா அப்படின்னு வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஒரு வாசம் அப்படியே வந்து வரும், சரிங்களா? நடுவில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை வந்து அப்படியே மேலே போட்டுருங்க, அப்படியே தூவிடுங்க. தூவிட்டு அப்படியே அந்த வறுக்கிற ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இது மினிமம் 7லேருந்து 10 நிமிஷம் இது நீங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ராகியோட கலர் மாறும், பார்த்தீங்களா? முதல்ல வந்து பிளெயின் கலரில் இருந்தது, இப்போ லைட்டாக கலர் மாறுது பாருங்கள். அடுத்தது வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த அரோமா வந்த உடனே நீங்கள் நிறுத்திடுங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சுருக்கோம். ஒரு பேசனில் எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு ஆற வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலைங்க, அதாவது 1 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வேர்க்கடலை, ஒரு 10-15 பாதாம், ஒரு 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சம் வந்து வெள்ளை எள்ளு. ஏன்னா இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஐட்டம். ராகியில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த ஐட்டமில் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வேர்க்கடலையோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு கடைசியாக வந்து ஒரு 2 ஏலக்காய் அப்படியே போட்டுக்கோங்க. அதையும் லைட்டாக வந்து ஆற விடுங்க. இப்போ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரௌன் சுகர், அதுதான் இது. இப்போது இந்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, எள்ளு எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு ஆற வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார், அதாவது நம்ம இப்போ அதை வந்து ஒரு பவுடராக அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர், சரிங்களா, நாட்டு சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, ஒரு கோர்ஸ் டெக்ஸ்சர், ஒரு ரஃப் டெக்ஸ்சரோடு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து இந்த பேசினில் வந்து நம்ம ராகி மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா ரெண்டுத்தையும் உங்கள் கையால் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மிக்சியில் நம்ம அடிச்சுக்கிட்டதும் இந்த வறுத்து வச்சு இந்த கேழ்வரகு மாவும் நல்லா செட்டில் டவுன் ஆகும். நல்லா பிடிப்பு வரத்துக்கு நெய் நான் வந்து திருப்பி நெய் ஊற்றுறேன், அப்போ தான் நல்லா பிடிப்பு வரும். உங்களுக்கு வந்து நெய் வந்து அதிகமாக ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா முதல்லையே நம்ம ராகி வறுக்கும் போதும் நெய் ஊற்றினோம். நல்லா பிடிப்பு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே நல்லா வந்து பிடிக்கிற மாதிரி தான் வருது. இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து லட்டுவை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம 1 by 1 நான் காட்டுறேங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸுங்க, ரொம்ப ஈஸியாக, ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க நீங்கள் செய்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு லட்டு நம்ம பிடிச்சிட்டோம். இது மாதிரி ஒன்றா பொறுமையாக பிடிங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து லட்டு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற லட்டு மாதிரி தாங்க, அதை விட சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகுல செய்யப்பட்ட லட்டு. ரெண்டாவது வந்து இதில் ஏகப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் பிசையலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒன்றா பிடிச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இந்த கடைசியாக இருக்கிற அந்த மாவையும் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் ஒரு சின்ன லட்டு பிடிக்க முடியும்னா அதையும் பிடிச்சிருங்க, இல்லை அப்படியே அதை சாப்பிட்ருங்க. பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்கான ராகி லட்டு தயாருங்க. எனர்ஜி லட்டு தயார். நீங்கள் எனர்ஜி பார் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் எனர்ஜி லட்டு, ராகி லட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.